நம்ம சில குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சில குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்கள் மூடி ஜெபிப்போம். நிற்கிறது தேசத்துக்கு மக்கள் வந்து சமாதானம் இல்லாமல் இருக்காங்க நிறைய பேர். நிறைய பிள்ளைகள் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அதனால் இன்றைக்கி நிறைய அந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சமாதானம் இல்லாதபடி, சந்தோஷம் இல்லாதபடி பிள்ளைகள் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். திருமணத்துக்கு காத்திருக்க பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். வாலிபர்களுக்காக ஜெபிப்போம். வாலிப பிள்ளைகளுடைய பரிசுத்தத்துக்காக, வாலிபர்களுடைய எதிர்காலத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். செல்ஃபோன் முக்கியமான விசுவாசே செல்ஃபோன் தான். செல்ஃபோனுக்கு அடிப்பட்டு எடுக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்ணில் முடிச்சு ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இசப்பா. இந்த நாளில் இப்படி பாத பிள்ளைகளை தாழ்த்தி ஜெபிக்கிற கர்த்தாவே, இந்த வேலையில் தகப்பனை மகஸ்தோத்திர செலுத்துறையா, எங்களை தாழ்த்துக்கிறோம்ப்பா, எங்களை வெறுமையாக்குறையா. ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே எங்கள் தேசத்தின் பிள்ளைகளை ஐயா, உலகம் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்கப்பா நிறைய மக்கள். சமாதானம் இல்லாதபடி இருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் நீ சமாதானத்தை கொண்டுக்கு வந்து தேவன் அல்லவா உலகம் கொடுக்குற சமாதானம் என்னுடைய சமாதானம் வைத்து போகிறேன்னு சொன்னீரப்பா. உங்களை இருந்தேன் கலங்காது இருப்பதாக சொன்னீரப்பா. என்னிடத்தில் விசுவாசமாக இருக்க, தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்குன்னு சொன்னீரப்பா. எல்லா பிள்ளைகளும் கர்த்தாவே உம்மிடத்தில் விசுவாசமாக இருக்க கிருபை செய்வீராக ஜெபிக்கிறையா. தேவனை இறங்கும் ஆண்டவரே, எல்லா மக்களும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும்பா. எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும்பா. கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரை பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா. சமாதானம் இல்லாத பிள்ளை சமாதானத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே குடும்பத்தை குறித்து கண்ணீர் வடிக்கிற எல்லா பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடைங்கப்பா. கண்ணீரை தொடைங்கப்பா. கண்ணீரை தொடைங்கப்பா. பிள்ளைங்க சமாதானத்தை கொடுங்கப்பா. உண்மை வெளிப்படுத்தும் ஆண்டவரே, உண்மை அறியட்டுமாப்பா. உங்கள் ஆசீர்வாதத்தை பிள்ளை பெற்றுக்கொள்ளட்டுயா. கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. உலகம் முழுவதும் தெய்வ சமாதானம் இறங்கட்டு மக்களுக்கு இறங்கட்டுமாண்டவரே. எவ்வளோ மக்கள் ஐயா பரிதவிக்கிறாங்க ஐயா. பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் உண்டுப்பா. கண்ணீரோடு இருக்க பிள்ளைகள் உண்டுப்பா. ஆண்டவரே திருமணத்துக்காக காத்த பிள்ளைகள் உண்டு தகப்பனே. கடன் வாரத்தோடு இருக்க பிள்ளைகள் உண்டுப்பா. வியாதியின் கூறுகளால் பாதிக்கப்படுற பிள்ளைகள் உண்டுப்பா. கலங்கி தவிக்கிறாங்கப்பா. மக்கள் இறங்குங்க ஏசாப்பா. நானே உன் பரியனை கத்துன்னு சொன்னீங்களாப்பா. எல்லா பிள்ளையும் இறங்கி தகப்பனே. நல்ல சுகத்தை கொட்டுங்கப்பா. பலன் கொட்டுங்க ஏசாப்பா. ஆசீர்வதிங்கப்பா. கடன் வாரத்தில் இருக்க பிள்ளைகள் கடன் அடைக்க உதவி செய்யுங்க ஏசாப்பா. கடன் அடைக்க உதவி செய்யுங்கப்பா. எல்லா மக்களாலும் தகப்பனை கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்க எல்லா பிள்ளைகளையும் தேவகரத்தில் ஒப்பு கொடுக்குறையா. ஆண்டவரே எல்லா பிள்ளைகளுக்கு நீ தாயின் தகப்பனமாக இருந்து பாதுகாக்கிற தேவனே மக ஸ்தோத்திரையா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாயின் கண்ணை கைவிட்டால் நான் கைவிட மாட்டேன்னு சொன்ன தேவனே. பிள்ளைகளுக்கு இறங்கி கிரியை செய்யுங்கப்பா. நாட்களில் தகப்பனே அங்கே யுத்தங்கள் நடக்குதப்பா. அங்கே அந்த செல்லில் பார்க்கும்போது கர்த்தாவே சிறு சிறு பிள்ளைகள்லாம் அவள் அழுதுகிட்டு அழைகிறப்ப தான் கண்ணீர் வருதப்பா. பாரத்தோடு சொல்கிறேன் ஜெபிக்கிறப்பா. கர்த்தாவே இந்த பிள்ளைகளெல்லாம் தேவ கரத்தில் வைக்கிறையா. அந்த காலில் செருப்பு கூட அலைய இல்லாமல் நடக்குதுப்பா. அந்த பிள்ளைங்க அங்கே வெயில் எவ்வளோ வெயிலப்பா. கால் எப்படி சுடும்பா. ஆண்டவரே நீ இறங்கி தகப்பனே இறக்கம் பாராட்டுங்கப்பா. அந்த இடத்துல இறக்கம் பாராட்டுங்கப்பா. உங்கள் இறக்கம் இறங்கட்டுமா ஐயா. சமாதானம் இறங்கட்டுமாண்டவரே. ஆண்டவரே போரெல்லாம் தடுத்து நிறுத்திருங்கப்பா. போரை நிறுத்திடுங்கப்பா. போரை நிறுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறீங்க. எல்லாம் எங்கெங்கெல்லாம் போர் நடக்கப்பா. போரெல்லாம் நிறுத்திடுங்கப்பா. கர்த்தாவே ஜனங்களுடைய பயத்துலேருந்து மக்களை விடுதலை பண்ணுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. அவங்க தேவையெல்லாம் சந்திச்சு கொடுங்க ஏசப்பா. பசியோடு பிள்ளைகள் அழுவாங்கப்பா. ஆண்டவரே இரவில் தூங்க முடியவில்லைப்பா. பயங்கரமாக குளிராக இருக்குமே கர்த்தாவே. பயந்து சூழ்நிலை எங்கு தங்குவாங்க தகப்பனே. அந்த பிள்ளைகளெல்லாம் தேவனாய் கட்டுடைய கட்டில் ஒப்பு கொடுக்குறையா. அந்த பிள்ளைகளை நினைத்தரலும் ஆண்டவரே. நினைத்தரலும் ஆண்டவரே. அது ஜனங்களை நினைத்தரலும் அப்பா. பரிதவித்துக்கிட்டு இருப்பாங்களே தகப்பனே. இறங்குங்கப்பா. கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. அவங்க வல்ல வெளிப்படுத்தியா. எழுந்தரலும் அப்பா. உலகம் முழுவதும் நீ தானப்பா தேவன் அப்பா. எழுந்தரலும் அப்பா. எழுந்தரலும் அப்பா. அந்த போரெல்லாம் நிறுத்திடுங்கப்பா. எழுந்தரலுங்கப்பா. உங்களுடைய கரம் கிரியை செய்துப்பா. ஜெயிச்சு நான் ஜெபிக்கிறையா. திருமணத்துக்கு காத்துக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. திருமணத்துக்கு காத்துக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறையா. திருமணத்துக்கு காத்துக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நீர் இறங்குமான்ட்டு பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. குழந்தைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. ஒரு குழந்தையாண்டு தந்தை நல்லா இருக்குமே சொல்லி தவிக்கிற பிள்ளைகள் இருப்பாங்கப்பா. ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசாப்பா. அண்ணாளி கர்த்தாவே. அண்ணாளி நினைத்தரல தெய்வனப்பா. கர்த்தாவே சோத்திரப்பா. 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 ஆண்டவரே கர்த்தாவே சோத்திரப்பா. நிறைய பிள்ளைகளை நினைத்து நீ குழந்தை பாக்கியத்தை கொடுத்த தேவனப்பா. சோத்திரப்பா. சில காரியத்தில் கூட கர்த்தாவே ஆண்டவரே அண்ணாளி கற்பத்தை கர்த்தர் அடைத்தான்னு பார்க்குறையா. ஆண்டவரே அது தகப்பனை சோத்திரியா. தன் கணவன் ஆண்டவரே அவன் மேலே ரொம்ப அனுபவிச்சதுனால ஆண்டவரே கர்த்தாவே சோத்திர தகப்பனை. சோத்திர தகப்பனை. தகப்பனை உம்மிடத்துல தான் அன்பு வைக்கணும். வேறு புற மனிதர்கிட்ட அன்பு வைக்கும் போது சில காரியங்கள் ஆசீர்வாதம் தடை பண்ணுங்கிறத நாங்கள் பார்க்குறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனை புற மக்கள்கிட்ட தகப்பனை யார் அன்பாக இருந்து யாரையும் ஈர்ப்புகளை நேசித்து அன்றைய குழந்தை இல்லாமல் இருந்தாங்கன்னா கர்த்தாவே உண்மை மாத்திரம் முழுமையாக இருந்து பற்றி கொள்ள கிருபை செய்யுங்கப்பா.
அன்பு வைக்க வேண்டியது ஐயா. உண்மையில் மேலான அன்பு யார் மேலேயும் யாரும் வச்சிடாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்கப்பா. கட்டுரை பிள்ளைகளை அற்பமாக எண்ணும்போது மீகாலி கற்பத்தை கர்த்தர் அடைத்தார்னு வேதத்தில் பார்க்குறோய்யா. தாவீது ராஜா தகப்பனே உடன்படி வரும்போது தகப்பனே, உடன்படிக்கை பெட்டி வரும்போது கர்த்தாவே அவர் ஆடி பாடி கர்த்தரை துதித்து பாடி வரும்போது மீகால் மாடியிலிருந்து தகப்பனே அந்தவரே சோதனையா அற்பமாக எண்ணி பேசுகிற கர்த்தாவே அவளுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்தார். அவருக்கு மரணம் வரவுக்கே அவளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறையா. ஏசப்பா, இப்படிப்பட்ட கர்த்தாவை யார் யார் ஊழியக்காரங்களையும் ஏதாவது எந்த குடும்பத்தின் பிள்ளைகளையும் அற்பமாக யார் நினைத்து கூட அதிநிமித்த கற்பங்கள் தகப்பனே தகப்பனே ஸ்தோத்திரப்பா அடைக்கப்பட்டிருக்குமானால் ஆண்டவரே அந்த மக்களுக்கு நீ இறங்கு தகப்பனே. அவங்க செய்த தவறை அவங்க சார்ந்து முன்னோர்கள் செய்த தவறை அவங்க உணர முடியாது நீ கிரியை செய்யுங்கப்பா. ஆண்டவரே அவங்க தவறை உணர்ந்து தகப்பனே கர்த்தாவே மன்னிப்பு கேட்கட்டும் சுவாமி. அப்படியே கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரப்பா. சில ஆசீர்வாதங்கள் தகப்பனே கர்த்தாவே அடுத்தவங்களை அற்பமாக என்னும்போது ஆசீர்வாதம் தடப்படுது நாங்கள் வேதத்தில் பார்க்குறையா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திர தகப்பனே ஸ்தோத்திரையா சோத்திரையா சோத்திரையா. ஆண்டவரே அடுத்தவங்களை அற்பமாக எண்ணி தன்னைத்தானே உயர்த்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட தகப்பனே தன்னை தாழ்த்துக்கிறவன் தான் உயர்த்தப்படுவான்னு வேதத்தில் பார்க்குறையா. அண்டு அது நிமித்தம் ஆசீர்வாதத்துக்கு தடைய மக்கள் நாங்கள் இருக்குமானால் கர்த்தாவே தயவாக இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் இறங்கி மன்னிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளே தடைப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் வாசலை திறந்து கொள்ளுங்கப்பா. கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. யாரும் அற்பமாக என்னாதபடி யாரையும் அசட்டை பண்ணாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே அந்த உணர்வை கொடுத்துருங்கப்பா. இப்படி ஏன் பேசுறீங்கிற உணர்வை கொடுத்துருங்க ஏசப்பா. மக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறப்பா. கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா, கிரியை செய்யுங்கப்பா, கிரியை செய்யுங்கப்பா. நாங்கள் எந்த நேரத்தையும் கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்திக்கிட்டே போக எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் எங்களுடைய வாய்களை அசைவெல்லாம் என் தேவனுடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துகிற வாயாக இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவர் எங்களுக்கு எண்ணங்கள் நினைவுகள் எல்லாம் என் கர்த்தரை மாத்திரம் உயர்த்துகிற எண்ணமாக இருக்கட்டும் சுவாமி. என் கர்த்தருடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமை கொண்டு வருகிற பிள்ளைகளை நாங்கள் இருக்கணும் சுவாமி. அப்படியே கர்த்தர் செய்ய போகிற கிருமைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஆசீர்வதிங்க தகப்பனே. எல்லா பிள்ளைகளுடைய கற்பனை நீ திறந்த கண்டதை குழந்தைக்காய் காத்துக்கிற எல்லா குழந்தை பாக்கியத்தையும் நீ கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. சோத்திரப்பா சோத்திரப்பா. கடன்பட்ட எல்லா பிள்ளைகளும் கடனை அடைக்க நீ உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம்பா சோத்திரம்பா. கர்த்தருடையக்காரன் பொறுப்படுக்கட்டியா, கர்த்தர் நாம் மைண்டியா, கர்த்தருடையக்காரன் ஆசீர்வதிக்க வேண்டுமான்னு ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துங்க. கர்த்தருடைய நாமம் மைம்படியா. ஆண்டு எங்களுடைய குறைகள் குற்றம் எது இருந்தால் மன்னிச்சிருங்க ஏசப்பா. நம்முடைய பணத்தை கருத்தில் ஒப்பு கொடுக்குறியா, ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரப்பா. திருச்சபைக்கா ஜெபிக்கிறியா, திருச்சபைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஒளிஞ்சிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குருவானவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. குருவானர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. உமக்காக உடைய பிள்ளைகள் உண்மை உத்தமத்தோடு உமக்கு முன்பாக நிற்கட்டியா. அப்படியே கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரப்பா. தொடர்ந்து பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்காக வகைவாய்க்கு கொண்டு எழும்பட்டியா, விசுவாசத்தோடு எழும்பட்டியா. பிள்ளைகள் ஆபிரகாமை போல தகப்பனே விசுவாசத்தில் உறுதியாக நிற்க நீ உதவி செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்மணி போல காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவி நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமீனப்பா. எங்களுடைய குறைகள் குற்றங்களை எது இருந்தாலும் மன்னிச்சிருங்க. கர்த்தர் முன்னிட்டு பயன்படுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. எல்லா மக்களையும் ரட்சித்து தாங்க ஏசப்பா. உலகம் முழுக்க எல்லா மக்களையும் ரட்சித்து தாங்கப்பா, ரட்சித்து தாங்க ஏசப்பா, ரட்சித்து தாங்க ஏசப்பா, ரட்சித்து தாங்க ஏசப்பா, ரட்சித்து தாங்கப்பா. கர்த்தர் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவி நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஜெபத்தை தகப்பனே நீ தந்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பொறுப்படுத்தி நடத்துங்க, கர்த்தர் மகிமைப்படுங்க. இயேசுவி நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், ஆமென். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார், ஆமென். கர்த்தர்களை ஆசீர்வதித்து அவர் நடத்துவார், ஆமென்.